என்ன திமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா 41 கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 30 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆட்சியில் பங்கு கொடுக்குற மாதிரி தான் இன்டைரக்டாவே. காங்கிரஸ் நம்பர் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்துரும். அப்போ நீங்க ஆட்சியில பங்குங்கிறத நீங்க அதிகாரமா கேட்டுருவீங்க. ஒரு வாய்ப்பா கேட்காம அதிகாரம். என்ன 2006 இவங்க விட்ட மாதிரி விட்டு கொடுக்குறேன்னா இப்போ இவ்வளவு தூரம் டக்கா ஃபார் போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க அந்த நம்பர் வராம நம்ம சொந்தமா ஏன்னா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் டிஎம்கே சின்னத்தில் நிக்கணுங்கிறது தான் இதற்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்தது. பிரசாந்த் கிஷோருடைய பாடம் என்னன்னா, நீங்க எப்பப்பெல்லாம் கம்மியான சீட்டு போட்டிட்டீங்களோ அப்பப்பெல்லாம் மோசமா தோத்துருக்கீங்க. எப்பப்பெல்லாம் நிறைய சீட்டு போட்டிட்டீங்களோ அது அண்ணா காலம், கலைஞருடைய முதல் தேர்தல். அப்போ 67, 71 ரெண்டுலையுமே அதிகமான சீட்டில் நீங்கள் போட்டிட்டீங்க, அதிகமான சீட்டில் வெற்றி பெற்றீங்க. நீங்கள் 115 சீட் வரைக்கும்லாம் போட்டிட்டு இருக்கீங்க, 117, 115, 120 போட்டு அப்போல்லாம் நீங்கள் மோசமாக தோத்துருக்கீங்க. அப்போ நிறைய சீட்டு நிறைய வெற்றிங்கிறது தான் உங்கள் ஃபார்முலான்னு பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்த இப்போ காப்பி பண்ணி பிரசாந்த் கிஷோர் இல்லாட்டாலும் அதை காப்பி பண்ணி பிடிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் அதிகபட்சமாக டிஎம்கே சின்னம். ஸோ டிஎம்கே சின்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ காங்கிரஸ்லாம் சொந்த சின்னத்தில் நிற்பாங்கனால அவங்க நினைக்கிறாங்க நமக்கு அதிகமான வாய்ப்பு வரும். அப்போ டிஎம் கூட சீட்டை தானே குறைக்க வேண்டி வந்துடும்.